மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் இந்த பிங்க் பஸ் இப்ப மகளிர் யாரும் அது பிங்க் பஸ் கூப்பிடுறது இல்ல, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் மகளிர் கிட்ட சென்றடைந்திருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் இந்த பிங்க் பஸ் விடியல் பயண திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட 3 கோடியே கிட்டத்தட்ட 4 கோடி லட்சம் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குமா. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 465 கோடி பயணங்கள். இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் 4 கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி. ஒரு திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வருதுன்னா அதை அதிகமான மக்கள் உபயோகப்படுத்துறாங்கன்னா அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி, அந்த ஆட்சியுடைய வெற்றி. இது மகளிருக்கான வெற்றி. அதே போல தலைவர் அவர்கள் புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் என்னன்னா, மகளிர் வீட்டில் இருக்கக்கூடாது, மகளிர் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணும். மகளிர் பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் பத்தாது, கல்லூரிக்கு போய் படிக்கணும். கல்லூரிக்கு போய் படிச்சா மட்டும் பத்தாது, வேலைக்கு போகணும். மகளிர் தங்களுடைய சொந்த காலில் நிக்கணும்னு புதுமை பெண் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது அரசு கல்லூரியில 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சா அவங்க போய் காலேஜில் போய் சேர்ந்தா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் இந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழே 3800 மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இது இந்த திட்டத்தை இந்த மகளிருக்கு கட்டணம் இல்லாம இந்த திட்டம் இருக்குல்ல, இப்போ அது தெலுங்கானா கர்நாடகா மாநிலத்தில் அந்த திட்டத்தை விரிவுபடுத்திருக்கிறாங்க. இதற்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதா நம்முடைய கழக அரசு. அதே போல இன்னொரு திட்டம், இது தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம், மிக மிக முக்கியமான திட்டம். உங்களுக்கு தெரியும், காட்டுறேன். இதுக்கு மிக மிக முக்கியமான திட்டமா, நாம எந்திரிச்சு காலையில சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க. காலைல 7 மணி 8 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டுல காலையில சமைச்சு பையனுக்கோ குழந்தைக்கோ பிள்ளைக்கோ சமையல் செஞ்சு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது, அனுப்பிச்சிருவாங்க. நீங்க மதிய உணவு திட்டம் போடுறாங்க, நீ அதுல சாப்பிட்டுக்கோ அப்படின்றாங்க. ஆனா நம்முடைய பெற்றோர்கள் கவலையில இருப்பாங்க. நம்முடைய பிள்ளைய காலையில வெறும் வயிற்றுல அமிச்சமே, அவனுக்கு பசிச்சிருக்குமே, அவன் சாப்பிட்டானா, அவன் பள்ளிக்கூடத்துக்கு கல்வி பாட படிக்கிறானா, பள்ளிக்கூடத்துக்கு போனானான்னு அந்த வருத்தம் இருக்கும். ஆனா இன்னைக்கு அதை போக்குறதுக்காக நம்முடைய தலைவர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே முதல் மாநிலம் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை இந்தியாவிலேயே முதல் மாநிலத்தை அமுல்படுத்திருக்குன்னா அது நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய கழக தலைவர் அவர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.